الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولان العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாவதாக. இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களின் நேர்வழி கண்டே தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்த அஸ்ஹாபுகள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் நாளை கியாமத் பரியந்தம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்ற போகின்ற முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதிலும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு விலக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களை ஒரு சங்கையான மகத்தான மதிப்பான ஒரு மாதத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு தரமான வியாபாரம் இருந்து அவர் ஒரு லட்சாதிபதியாக மாற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஜகாத்துடைய பாக்கியத்தை அங்கே கொடுக்கின்றான். ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஒரு மனிதனுடைய குறுகிய வாழ் நாளுக்குள்ளால அல்லாஹு தஆலா அவனுக்கு பாக்கியமென பல விடயங்களை உலக ரீதியாக ஆகிராவுடைய விடய ரீதியாக அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாளில் கொடுக்கின்ற ரமலான்களும் அந்த மனிதனுக்கு கொடுக்கின்ற பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியங்கள்ல ஒன்றுதான். அல்லாஹ் சிலர்களுக்கு அவங்களோட வாழ்நாளிலேயே 10 ரமலானைத்தான் நசீபாக்குவான். இன்னும் சிலர்களுக்கு 20 ரமலான் கிடைக்கும், இன்னும் சிலருக்கு 30 ரமலான் கிடைக்கும். இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நரகத்தை விட்டு தன்னை காத்து கொண்டு சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியங்களில் மிக பெரிய பாக்கியங்கள்ல ஒன்றுதான் அவன் வாழ்நாள் அல்லாஹ் நீடிச்சு, ஆயுள் காலத்தை அல்லாஹு தஆலா நீடிச்சு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமலான்களுடைய பாக்கியத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த உம்மத்துக்கு வந்த எங்களுடைய தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 9 ரமலான்களை தான் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில நபியாக ரசூலாக தன்னுடைய தாவத்துடைய அந்த நுபுவத்துடைய அந்த கடமையை இந்த உம்மத்துக்கு மத்தியில நிறைவேற்ற சந்தர்ப்பத்தில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 9 ரமலான்களை தான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதை பத்தி உலமாக்கள் எழுதுகிற நேரம் எழுதுகிறார்கள், குல்லுஹா நவாகிஸ். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த 9 ரமலான்களில் அனைத்து ரமலான்களும் 29 நோன்புகள் தான் வந்தது. இல்லா வாஹிதா, ஒன்றை தவிர ஒரே ஒரு நோன்பு மாத்திரம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30ஆக பூர்த்தி செய்து பிடித்தார்கள். சில சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சது 2 ரமலான். சில சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சது 3 ரமலான், சிலர்களுக்கு 5 ரமலான். ஆனா சகோதரர்களே, பெரியார்களே, அவர்கள் அந்த ரமலானை பாக்கியமாக ஆக்கி கொண்டார்கள். இன்னைக்கு எங்களுக்கு 10 கிடைச்சிக்குது, 15 கிடைச்சிக்குது, 20 கிடைச்சிக்குது. அல்லாஹு தாலா ஆயில நீடிச்சிருக்கிறான். எங்களுக்கு ரமலான்கள் கிடைச்சி கொண்டே போகுது. நாங்க இந்த 10-15 ரமலான்ல ஒரு மாத ரமலானையாவது பாக்கியமாக்கி கொண்டிருக்கிறோமா? ஏன் ஒரு மாதம் அல்ல, இப்படி 10-15 வருடங்களாக ரமலான் அடைஞ்சிக்கிறோம். அந்த ரமலான்ல ஒரு நாளையாவது பாக்கியமான ரமலானாக ஆக்கி கொண்டிருக்கிறோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இதைத்தான் சிந்திக்க கடமைப்பட்டுகிறோம். இந்த கண்ணியமான ரமலான், இந்த பாக்கியமான ரமலான், இந்த சங்கையான ரமலான்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய முஅஜிஸாக்கள் ஆக பெரும் முஅஜிஸாவாகிய குர்ஆன் அல்லாஹ் இணைச்சு வச்சுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் என்றது லேசானதல்ல. குர்ஆனுக்குரிய சிறப்பு, குர்ஆன் ஓதுறவருக்குரிய அந்தஸ்து, குர்ஆன் ஓதி கொடுக்கிறவருக்குரிய அந்தஸ்து, குர்ஆனை படிக்கிறவருக்குரிய அந்தஸ்து, குர்ஆன் ஓதுறதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருக்குரிய அந்தஸ்து, குர்ஆனை விளங்கி ஓதுறவருடைய அந்தஸ்து, குர்ஆனை விளங்காம வெறுமனே வாசிக்கிற அந்த ஓதலை மட்டும் ஓதுறவருக்கு கொடுக்கிற அந்தஸ்து. அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் ஒரு மிகப்பெரிய நியாமத்தாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு வரலாறு ரீதியாக பார்க்க முடியும். எத்தனையோ யகூதிகள் ஹதீஸ படிச்சிட்டு அவர்களை ஆலிம்களாக வெளியே காட்டிக்கொண்டு அவர்கள் உம்மத்தை குழப்பினார்கள். யகூதிகள் ஹதீஸ படிச்சார்கள், ஹதீஸ வாசிச்சார்கள். ஏன் ஹதீஸ் புத்தகங்களுக்கு சில நேரம் விளக்கம் கூட எழுதினார்கள். அரன் ஜான் வென்சிங் போன்ற யகூதிகளை பார்க்கலாம். அவர் யகூதி, ஆனா எவ்வளவோ ஹதீஸ்களுக்கு ஓர குறிப்புகள் கூட எழுதினார். ஆனா அன்பார்ந்த சகோதரர்களே, சரித்திரத்தில் நடிப்பதற்காக, ஏமாற்றுவதற்காக, இஸ்லாத்தை குழப்புவதற்காக எந்த ஒரு யகூதியும் குர்ஆனை பாடமாக்கிய சரித்திரம் எங்கும் பதியப்படவில்லை. யாரும் குர்ஆனை பாடமாக்கல்ல. நான் ஒரு முஸ்லிம் என்று காட்டிக்கொள்ளணும், நான் ஒரு முஸ்லிம் என்று நடிக்கணும், நான் ஒரு முஸ்லிம் என்று வேஷம் போடணும். ஆடையை மாத்திருப்பார்கள், தாடியை வளர்த்திருப்பார்கள், வீட்டை மாத்திருப்பார்கள், உணவு முறையை மாத்திருப்பார்கள். ஆனா நான் ஒரு முஸ்லிம் என்று நடிக்க யாரும் முழு குர்ஆனையும் பாடமாக்கல்ல. பாடமாக்க இல்லை என்றா அல்லாஹு தஆலா பாடமாக்க விடல்ல. யாருடைய உள்ளத்தில நஜீஸ் இருக்குமோ, யாருடைய உள்ளத்தில தகுதி இல்லாத உள்ளங்கள் யாருடைய உள்ளங்களாக இருக்குமோ, அந்த உள்ளத்துக்குள்ளால குர்ஆன் குடிபூதாது, குர்ஆன் பதியப்பட மாட்டாது, குர்ஆன் அந்த உள்ளத்துக்குள்ள நுழையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை வச்சு ஒரு கூட்டத்தை உயர்த்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயர்ஃபஉ பிஹி அக்வாமன், அல்லாஹ் நிச்சயமாக ஒரு சிலரை இந்த கூட்டத்தை இந்த குர்ஆனை வச்சு அல்லாஹ் அந்தஸ்து உயர்த்துறார். இதனாலதான் பார்க்கலும் இன்னைக்கு சில பிள்ளைகள் மதரசாக்கள்ல ஹாஃபிஸ் ஆகுவார்கள். ஆனா வாப்பா பார்த்தா தீண்ட எந்த விதமான வாழ்க்கையில தீண்ட எந்த விதமான அடையாளங்களும் இருக்காது. வெறுமனே ஃபர்ல மட்டும் தொழுவாரு. சில நேரம் அதுவும் இடையில அவர்கிட்ட பலகீனங்கள் காணப்படும். ஆனா மகன் ஹாஃபிஸ் ஆகுவாரு, பக்க ஹாஃபிஸாக இருப்பாரு, ஒரு நாளையில முழு குர்ஆனையும் ஓதுவாரு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, வறுமையில வாழ்ந்த குடும்பம், ஓரம் கட்டப்பட்டிருந்த குடும்பம், எதுவுமே இல்லாம இருந்த குடும்பம், அல்லாஹு தஆலா புள்ளையொண்ட கொடுத்து அதை ஹாஃபிஸாக்கி அந்த புள்ளையில இருந்து அந்த கஷ்டவாளியான தீன் இல்லாத பலகீனமான அந்த குடும்ப பரம்பரையே அல்லாஹ் மாத்தி விடுகிறார். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நாங்க இந்த குர்ஆனை வச்சு சிலர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குர்ஆனை வச்சு அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா. இந்த குர்ஆனை வச்சு அநேக மாணவர்களுக்கு நேர்வழி கிடைக்கிறத போலவே அநேக மாணவர்கள் வழிகேட்டிலையும் போவார்கள்.
இன்னைக்கு ஒரு கூட்டத்தை பார்க்கலும் ரிசர்ச் என்று அவங்களோட காலம் முழுக்க போகும். ஒரு ப்ரொஜெக்டரை எடுத்துக்கொள்வாங்க, குர்ஆன் ஆயத்தை போடுவாங்க, அதுல உள்ள சயின்ஸ பேசுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் உண்டான புதினங்கள், அல்லாஹ் காத்த பத்தி இப்படி சொல்றான், மலையை பத்தி இப்படி சொல்றான், வானத்தில் உள்ள கோள்களை பத்தி இப்படி சொல்றான். விடிய செமினார் செய்வார்கள். ஆனா அவங்களோட அந்த அறிவு அவங்கள தஹஜ்ஜுதுல எழுப்பாட்டி நிப்பாட்டாது. சுபகுல தூங்குவாரு. அவங்கள்ட்ட உள்ள அந்த அறிவு அவங்கள தஹஜ்ஜுதுல எழுப்பி அவங்கள நிப்பாட்டி அல்லாஹ்க்கு முன்னிலையில அந்த கலாம ஓத வைக்காது. அவங்க வேற ஏதேதோ குர்ஆனை வச்சு சொல்லுவாங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், அஃபபில் ஹதீஸி தஅஜபூன் வதல்ஹகூன் வலா தபுகூன். ஆச்சரியம் பேசுவார்கள், புதுமைகளை பேசுவார்கள். ஆனா குர்ஆன்ல இருக்கக்கூடிய அந்த நடுங்க வைக்கக்கூடிய நரகத்துடைய ஆயத்துக்கள் அவங்களோட கண்ணுல படாது. அதை பத்தி சிந்திக்க மாட்டார்கள், அதுக்கு கவனம் செலுத்த மாட்டார்கள். குர்ஆனை நினைச்சு அவர்கள் அழமாட்டார்கள். குர்ஆன்ல உள்ள வேற ஏதோ புதினங்களை பேசுவார்கள். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த சங்கையான மாதத்தை, இந்த சங்கையான குர்ஆனை இணைச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ரமலான் என்ற குர்ஆன், குர்ஆன் என்ற ரமலான் என்ற இடத்துக்கு அல்லாஹ் தஆலா ஆக்குகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர் ஒரு முஃபஸ்ஸிர், அநேகமான குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு தஃப்சீர் எழுதியவர். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர்கிறார்கள். யாரு தன்னுடைய உலக வாழ்க்கையில அதிகம் குர்ஆனை ஓதுவாரோ, இமாம் குர்துபி சொல்றாரு, வலவ் ஆஷமியத சனா, அவர் 100 வருஷம் வாழ்ந்தாலும் அவருடைய உடல்ல பலகீனம் ஏற்படாது, அவருடைய கண் பார்வை குறையாது, அவருக்கு மூட்டு வலி வராது, அவருடைய புத்தியில குழப்பம் உண்டாகாது, அவருடைய சிந்தனையில குழப்பம் உண்டாகாது. இன்னைக்கு காலையில மாலையில பீச்ல ரோட்ல அங்க இங்க ஓடுறாங்க, கிலோமீட்டர் கணக்கு ஓடுறார்கள். நோக்கம் என்ன? நாங்க ஹெல்த்தியா ஆயிக்கணும், நாங்க ஹெல்த்தியா ஆயிக்கணும், எங்கட பொடி வீக் ஆக கூடாது, நாங்க நல்ல சுகதேகிகளாக வாழணும். நோய்க்கு பயம், இழப்புக்கு பயம், சுகருக்கு பயம், கொலஸ்ட்ராலுக்கு பயம், ஹத்திக்கு பயம், எங்கட உடம்பு நல்ல உற்சாகமாக இருக்கணும். இதுக்காக அவங்களை எவ்வளவோ மாற்றி கொள்றாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தி கொள்றாங்க. இமாம் குர்துபி சொல்றாரு, ஓதுங்க குர்ஆனை, நீங்க அதிகம் உங்களோட கண் குர்ஆனை பார்க்கட்டும், அதிகம் உங்களோட மூளை குர்ஆனை சிந்திக்கட்டும், அதிகம் உங்களோட உள்ளம் குர்ஆனை நேசிக்கட்டும். நீங்க குர்ஆனை ஓத உங்களோட உடல் உறுப்புகள் அந்த குர்ஆன் சப்தத்தை கேட்கட்டும். நீங்க 100 வருஷம் வாழ்ந்தாலும் உங்களோட பொடி வீக் ஆகாது. இது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சையதுல் முஃபஸ்ஸிரீன், இந்த உலகத்தில தஃப்சீர் எழுதிய அந்த இமாம்களுக்கு எல்லாம் தலைவர் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் குர்ஆனை ஓதுவாரோ, அதிகம் குர்ஆனை விளங்குவாரோ, அதிகம் குர்ஆனுக்கு டைம் கொடுப்பாரோ, யாரு குர்ஆனை பாடமாக்குவாரோ, குர்ஆனோட தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து விடுகிறாரோ, லம் யுரத்த இலா அர்தலில் உமர். இவருடைய வாழ்நாள்ல நாங்க சொல்லுவோமே, இவர் ஈக்கிறாரு, இப்ப நல்லா வயசு போய் தீக்குது, அவருக்கு ஈக்கிற இடத்துல அவர் 1க்கு 2க்கு போறாரு, எலும்பி நடக்க முடியாது, அவருக்கு குளிச்சுக்கொள்ள தனியாக இயலாது, அவருடைய வெளிவாசல் தேவைகளை நிறைவேற்ற முடியாது, கட்டில்ல ஈக்கிறாரு, படுத்த படுக்கையில ஈக்கிறாரு, உதவி தேவை, 1 வருஷமா கட்டில்ல, 2 வருஷமா கட்டில்ல, புள்ளகள் குளிப்பாட்டி விடணும், புள்ளகள் நகத்தை வெட்டி விடணும், புள்ளகள் முடிகள் அகற்றி விடணும். இப்படியான இந்த அறுதலில் உமருக்குள் குர்ஆனுக்கு அதிகம் காலம் கொடுத்தவர், அதிகம் குர்ஆனை ஓதியவர், குர்ஆனை அதிகம் மனனம் செய்தவர், குர்ஆனை அதிகம் விளங்க முயற்சித்தவர்கள் இப்படியான நிலையில் மௌத்தாக மாட்டார். அல்லாஹ்வுடைய அஜல், அல்லாஹ் எவ்வளவு கால எல்லையை கொடுத்திருக்கிறானோ, எவ்வளவு ஆயுள கொடுத்திருக்கிறானோ, அந்த நாளையிலையும் அழகாக சரளமாக சாதாரணமாக அவங்களோட நாளாந்த கடமைய யாருக்கும் பாரம் இல்லாம வளமையை போல சுபஹுக்கு பள்ளியில, வளமையை போல லொகருக்கு பள்ளியில, வளமையை போல அந்த நாள் தொழிலுக்கு போனாரு, அவருடைய சொந்த தேவைகளை கண்ணியமாக முடிச்சவராக மௌத்தாகுவார். யாருக்கும் தலையிடியாக மாட்டார்.
இன்னைக்கு அதுதானே ஆகப்பெரிய கேவலம். கடைசி காலத்துல கை கால் இயலாம போனா நீ பாரு, அவர் பாரு, அவர் பார்க்கட்டும், இவர் பார்க்கட்டும், உம்மா அப்பாவை தள்ளி ஒதுக்குற காரணமே அவங்க எல்லாரும் அறுதலில் உமர்ல இருக்கிறார். அவங்களுக்கு சொந்தமாக வயசு போற நேரம் அவங்களோட வேலைகளை செஞ்சு கொள்ள இயலா. செய்தினா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓதுங்க குர்ஆனை நீங்க, அல்லாஹ் உங்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை உண்டாக்கவே மாட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதனால குர்ஆன் என்றது லேசல்ல, குர்ஆன் என்றது மதிப்புக்குரியது, குர்ஆன் என்றது அந்தஸ்துக்குரியது. இன்றைக்கு எங்கட ஊரை பத்தி, எங்களை பத்தி, எங்கட கடையை பத்தி, அல்லது நாங்க விளையாடக்கூடிய எங்கட கிரிக்கெட் டீமை பத்தி, எங்கட ஃபுட்பால் டீமை பத்தி அங்க இங்க மீடியால அங்க இங்க நியூஸ்ல காட்டிட்டா அது எங்களுக்கு பெருமை. எங்கட பேஸ்புக் பேஜ்ல போடுறோம், எங்கட ஸ்டேட்டஸ்ல போடுறோம். ஏன், எதுக்கு? எங்கட டீம, எங்கட இடத்தை, எங்கட ஊரை, எங்கட ஸ்கூல் அது நியூஸ்ல வந்தாச்சு, அதை பத்தி இங்க பேசப்படுது, அதை பத்தி அங்க பேசப்படுது. சகோதரர்களே, எங்கட எதிர்சரி ஒன்று பாராளுமன்றத்துல யாராச்சும் ஒரு மினிஸ்டரால, யாராலும் ஒரு மந்திரியால புகழாக பெருமையாக பேசப்பட்டா அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க குர்ஆனை ஓதுறதுனால, நாங்க குர்ஆனுக்கு டைம் கொடுக்கறதுனால எங்கட பேரு இங்க பாராளுமன்றத்துல சொல்லப்படுதோ இல்லையோ, எங்கட மீடியாக்கள்ல வருகிறதோ இல்லையோ, உலக மட்டத்துல பேசப்படுதோ இல்லையோ, அல்லாஹு தஆலா எங்கட பேர மலக்குமார்களின் சம்பிரதாயத்தில் அல்லாஹு தஆலா ஒலிக்க வைக்கிறான். எங்கட பேரை சொல்ல வைக்கிறான், எங்கட பேரை கேட்க வைக்கிறான், எங்கட நாமத்தை அல்லாஹ் அங்க சொல்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தார்கள். அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க கொஞ்சம் குர்ஆனை ஓதுங்க, நான் நீங்க ஓதுறத கேட்க விரும்புகிறேன் என்றார்கள். அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அலைக அக்ரா வ அலைக உன்சில், குர்ஆன் உங்களுக்கு இறங்கிக்க போல, நீங்க தான் எங்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டணும், நான் உங்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டவா என்று அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு மூஸா, நான் சும்மா உங்களுக்கு சொல்லல, நீங்க குர்ஆனை ஓதுங்க, நான் நீங்க ஓதுறத கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று. மாறாக அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு மூஸாவை அழையுங்கள், அபு மூஸாவை பக்கத்தில் உட்கார வையுங்கள், அபு மூஸாவுக்கு குர்ஆனை ஓதச் சொல்லுங்கள், அவர் ஓதுகின்ற குர்ஆனை நீங்க காதால கேட்டுக்கொண்டிருங்கள் என்று அல்லாஹு தஆலா என்னை ஏவுகிறான். இன்னல்லாஹ அமரனி, அல்லாஹ் தான் எனக்கு ஆர்டர் போடுறான், அபு மூஸா நீங்க ஓதுறத கேட்க சொல்லி என்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணால மாலை மாலையா கண்ணீரோடு ஆரம்பிச்சது, நாங்க எப்படி இருந்த ஒரு உம்மத்து, நாங்க ஜாஹிலியா காலத்துல எப்படி இருந்தோம், எங்கட பரம்பரை என்ன, எங்கட வாழ்க்கை எப்படி இருந்தது, எங்கட நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்தது, குர்ஆன் எங்களுக்கு கிடைத்தது, குர்ஆனை படித்தோம், குர்ஆனை ஓதினோம். இந்த குர்ஆனை படித்து ஓதினத்தினால அல்லாஹு தஆலா வானலோகத்தில மலக்குமார்களுக்கு முன்னிலையில வைத்துக் கொண்டு தன்னுடைய நபிக்கு கட்டளை இடுகிறானா, எனக்கு ஓத சொல்லி அதை நீங்க கேட்கணும் என்று. அல்லாஹு சம்மானி லக், அல்லாஹு சம்மானி லக், அல்லாஹ் ஏந்த பேரை சொல்லி அபு மூஸா என்று சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு சொன்னானா? நாம் யா அபா மூஸா, ஆம் அபு மூஸாவே, அல்லாஹ் உங்களோட பேரை சொல்லி சொன்னான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றா. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆன் சஹாபாக்களோட கண்ணியத்தை எங்க கொண்டு போய் வச்சு? அன்புக்குரியவர்களே, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சரித்திரம். இந்த குர்ஆன் எங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு மனிதன் குர்ஆனை தொடர்ந்து வீட்டில் ஓத ஆரம்பிக்கிறான் என்றா அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வருகிறார்கள். ஒரு மனிதன் கடையில இருந்து கொண்டு குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறான், தன்னுடைய கடைக்குள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகிறார்கள். ஒருத்தர் காலியில ஹைவேல போட்டு கொழும்பு மட்டும் போறாரு, தனிய போறாரு, ஏழுமான அளவு பாடமானத்தை குர்ஆன் ஓதிக்கொண்டே போறாரு. வாகனத்துல நீங்க நினைக்க வானம், நீங்க மட்டும் ஈக்கிறீங்க என்று
மலக்குமார்கள் உங்களோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள். நீங்க வீட்டில் ஓதினா வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் வருவார்கள். நீங்க கடையில ஓதினா கடைக்குள்ள மலக்குமார்கள் வருவார்கள். நீங்க வாகனத்தில் ஓதினா உங்களோட வாகனத்துக்குள்ள மலக்குமார்கள் வருவார்கள். அது எப்படி வருவார்கள்? உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார்கள். இரவுடைய நேரம் சூரத்துல் பக்கராவை ஓதுகிறார்கள். உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய மகன் யஹ்யா எனக்கு பக்கத்தில் இருந்தாரு. யஹ்யாவுக்கு பக்கத்துல நாம் பிரயாணம் செய்கின்ற குதிரை இருந்தது. நான் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சு குர்ஆன் ஓதிக்கொண்டு போறேன். திடீரென்று என்னுடைய குதிரை கால அடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு வகையான வம்பு பிடிப்பதை போல நான் கண்டுகொண்டேன். என் மகன் யஹ்யா குதிரைக்கு பக்கத்துல இருந்தாரு. அவசரமாக மகன் யஹ்யாவ எனக்கு பக்கத்தில் எடுத்துக்கொண்டேன். ஏன் குதிரை மிரிச்சிருமோ தெரியாது. மகனை பக்கத்துல எடுத்து வச்சுட்டு இரவு நேரம் திருப்ப குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறார். திருப்பவும் அந்த குதிரை அப்படியே ஓட பார்க்கிறது, பாய பார்க்கிறது. குர்ஆன் ஓதுவதை நிறுத்தும் பொழுது குதிரை அமைதியாகிறது. திருப்ப குர்ஆனை ஓதும் பொழுது குதிரை துடிக்க ஆரம்பிக்கிறது. உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதுவதை நிறுத்திவிட்டு வெளியில் பார்த்தார்கள். அவர்களுடைய அந்த வீட்டுக்கு மேலால ஒரு மேகம், வித்தியாசமான ஒரு மேகம் தென்பட்டது. உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் அந்த மேகத்தை பார்த்தேன். அந்த மேகத்துக்குள்ளால சில விளக்குகள் பத்துவதை போல ஒரு அழகான ஒளியை கண்டேன். மறுநாள் காலையானதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உசைத், லவ் கரஅத, நீங்க நிப்பாட்டாமலே தொடர்ந்து சுபஹ் வரைக்கும் ஓதிக்கொண்டிருந்தீங்கண்டா, சுபஹுக்கு பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் உங்களோட வீட்டுக்கு மேலால மலக்குமார்கள் குவிந்து கொண்டிருப்பதை கண்ணால் பார்த்திருப்பார்கள். நீங்க கண்ணால பார்த்தது மேகத்தை அல்ல, மலக்குமார்களை. உங்களுக்கு மேகத்துக்குள்ளால விளங்கியது அது விளக்குகள் அல்ல, அது மலக்குமார்களுடைய ஒளி, அது பிரகாசம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூதாவூதுகள் எல்லாம் பதிவாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குர்ஆனுடைய பரக்கத், இந்த குர்ஆனுடைய பிரகாசம், இந்த குர்ஆனுடைய ஒளி, இந்த குர்ஆனால மனிதனுக்கு கிடைக்க போகின்ற பவர் இருக்கின்றதே, இது இந்த உலகத்தில் வேறு எந்த ஒன்றாலையும் அடைய முடியாது. அதைத்தான் அல்லாஹு தாலா இந்த குர்ஆனோட இணைச்சி வச்சுகிறான். ஒவ்வொரு ரமலானும் முடியும் பொழுது எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் எங்களை நரகத்தில இருந்து தப்ப வைக்கிறதுக்கும் 2 பாக்கியங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தாரான். நோன்பு சொல்லுது, யா அல்லாஹ், பகல் நேரங்கள்ல நான் இந்த மனிதனை பசித்திருக்க வைத்திருந்தேன், தாகித்திருக்க வைத்திருந்தேன். யா அல்லாஹ், குர்ஆன் சொல்லும், இந்த மனிதனை நான் இரவு முழுக்க விழித்திருக்க வைத்திருந்தேன், நான் இரவு முழுக்க நான் குர்ஆன் ஓத வைத்திருந்தேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில மெச்சுக்காக, ஒரு விளையாட்டை பார்க்கிறதுக்காக நாங்க விழிச்சிருக்கிறோம். அப்படி சரித்திரம் எங்கட வாழ்க்கையில. தேர்தல் நடந்தா அந்த தேர்தலின் முடிவுகளை பார்க்கிறதுக்காக நாங்க விழிச்சிருக்கிறோம். மறுநாள் காலையில ஷோர்ட்டா ஒரு பேஜ்ல பார்க்கலும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். ஆனா அப்படி அல்ல, டைமுக்கு டைம் சொல்றத பார்க்கும் பொழுது அதுல ஒரு இன்பம் இருக்கிறது. அதனால எங்கட வாழ்க்கையில நாங்க எவ்வளவோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்க்க முழிச்சிருக்கிறோம். பயணங்கள் போறதுக்கு விழித்திருந்து இருக்கிறோம். இன்னைக்கு சில டிரைவர்மாரை பார்க்கலாம், உண்மையிலே கஷ்டப்பட்டு தியாகத்தோட ஹலாலாக சம்பாதிக்கிறார்கள். யாருடைய பயணத்துக்காக, எங்கெங்கேயோ போறதுக்காக விழிச்சிருந்து டிரைவிங் பண்ணிக்கிறார். எவ்வளவு நாள் விழிச்சிருந்து வாகனம் ஓட்டி தொழில் செஞ்சுகிறார். எங்கட வாழ்க்கையில குர்ஆன் ஓதுறதுக்காக விழிச்சிருந்து இருக்கிறோமா? எங்கட வாழ்க்கையில குர்ஆன் ஓதுறத கேட்கிறதுக்காக விழிச்சிருந்து இருக்கிறோமா? எங்கட வாழ்க்கையில மஸ்ஜிதுல பள்ளிக்கு வந்து இஷா தொழுகையை தொடர்ந்து, தராவி தொழுகையை தொடர்ந்து அப்படியே விழிச்சிருந்து கொஞ்ச நேரம் சிக்ரு, கொஞ்ச நேரம் ஸலவாத்து, கொஞ்ச நேரம் இஸ்திக்பார், கொஞ்ச நேரம் குர்ஆன் திலாவத், இதுக்கு நாங்க விழிச்சிருந்து இருக்கிறோமா? அப்படி எங்கட கண்கள் விழித்திருக்கிறதா என்று நாங்க யோசிக்க கடமைப்பட்டீங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இது
எண்ணி ஒரு 30 நாள் வரும். இந்த 30 நாள்ல எங்களுக்கு எங்கட வியாபாரம் பெருசி, எங்களுக்கு எங்கட விளையாட்டு பெருசி, எங்களுக்கு எங்கட நண்பர்கள் பெருசி, எங்களுக்கு எங்கட உணவு முறைகள் பெருசி, எங்களுக்கு எங்கட ஆடைகள் பெருசி என்று வீணாக இந்த மாதத்தை கழித்தோம் என்றா எங்களை போல மூதேவித்தனமான மனிதர்களை யாராலையும் கண்டெடுக்க முடியாமல் இருக்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் குர்ஆன், ரமலான் குர்ஆன், ரமலான் நாங்க குர்ஆனால அலங்கரிக்கணும். இன்றைய நாளையில இந்த குத்துபாவுல அல்லாஹ்வுடைய உதவியனால இந்த ரமலானுடைய காலத்துல நாங்க குர்ஆன் ஓதணும் என்ற அந்த தலைப்பை தொட்டு காட்டுறதோட காலத்தின் தேவைக்கு ஏற்ப நாங்க இன்னொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட முஸ்லிம் ஊர்களுடைய வீதாச்சாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு காலமும் இல்லாம இருந்த ஒரு கொடிய நோய் இப்ப வளர்ந்து கொண்டே வருகிறது. எங்கட முஸ்லிம் பிரதேசங்கள்ல நோன்பு இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை, நோன்ப விடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, நோன்ப திருட்டுத்தனமாக விட்டுட்டு சாப்பிட்டு குடிச்சு சும்மா நாளை போல கழிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, அதனுடைய விகிதாசாரம் கூடிக்கொண்டே வருகிறது. இன்னைக்கு முஸ்லிம்கள் செறஞ்சி வாழக்கூடிய எங்கட இலங்கையில் உள்ள சில பகுதிகளை, சில மாகாணங்களை எடுத்து பார்த்தோம்டா நோன்புடைய அந்த காலம், நோன்பு பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே வீழ்ச்சியாகி கொண்டு வருது. ஏதோ இரவுல சில உணவுப் பொருட்களை செய்யறாங்க, அப்படியே விடிவிடிய பீச்ல காலத்தை கழிக்கிறாங்க, அப்படியே பகல்ல முழுக்க தூங்குறாங்க. ஆனா அவங்க நோம்பாளிகள் அல்ல, நோன்பை விடக்கூடியவர்கள். இன்னைக்கு எவ்வளவு பேர் நோன்பு இல்ல, மனைவிக்கு தெரியும் கணவன் நோன்பு இல்ல, கணவனுக்கு தெரியும் மனைவி நோன்பு இல்ல. சில அசிங்கங்களை புள்ளைக்கு தெரியும், வாப்ப நோன்பு இல்ல, வாப்பக்கு தெரியும் 18 வருஷம் 20 வருஷத்து மகன் நோன்பு இல்ல. இது எங்கிருந்து உருவாகுது, எப்படி உருவாகுது? சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப ஒரு சாரார் நோன்பு பிடிக்காம இருக்கிறாங்கண்டா, வயது வந்தும் நோன்பு இல்லாம இருக்கிறாங்கண்டா, அவங்க உருவானது இந்த 2025 2026 அல்ல, அவர்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் உண்டானாங்க. தாவீது சியாம், நோம்ப பழக்கோணம் என்ற ஒரு பாடம் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். நோம்ப நாங்க பழக்கோணம் எங்கட புள்ளகளுக்கு, நோம்ப பழக்கோணம். சஹாபாக்களுடைய காலம், சஹாபி பெண்மணிகளை பத்தி பதியப்படுகிறது. பழம் பிடவைகளை எடுப்பார்கள், பழைய புடவைகளை எடுத்து அதை ஒரு பொம்மையை மாதிரி செய்வாங்க, செஞ்சு வீட்டுல நோன்பு காலத்துக்கு வைப்பாங்க. பகல் நேரம் ஆகிற நேரத்துல அந்த பிள்ளைகள் நோன்பு நோட்டவர்கள் தாகம் என்று அடம்பிடிப்பார்கள். அந்த நேரத்துல அந்த பொம்மைகளை காட்டி அவங்களோட பசியிட தாகத்துல கவனத்தை திருப்புவாங்க. இன்றைக்கு இந்த முயற்சி எங்கட பெண்கள்கிட்ட நடக்குதா? மதீனத்துல சஹாபாக்களை பத்தி எழுதப்படுது. அசருடைய நேரமானா வீட்டுக்கு வருவாங்க, வாப்பா தந்த வீட்டுல சின்ன வயசுல நோன்பு நோட்டு வைக்கக்கூடிய மகனை எடுத்து குதிரையில ஏத்தி கொண்டு மதீனாவுடைய போர்டர்கள்ல அப்படியே அவங்கள பராக்காக்கி சுத்தி வந்ததாக சரித்திரங்கள் பதியப்பட்டிருக்கிறது. ஆனா நாங்க இன்றைக்கு எப்படி புள்ளைய வளர்க்கிறோம்? இரவு முழுக்க வீட்டுல இல்ல, சஹருக்கு வாராரு, சகர திண்டா ஒரு 10 மணி மட்டும் வீட்டுல தூங்குறாரு. அதுக்கு பின்னால் எழும்பி போனா எங்க சரி ஒரு கிரவுண்ட்ல, எங்க சரி ஒரு காட்டுல, அல்லது எங்க சரி ஒரு டவுன்ல, எங்க போறாரு எங்க வாராரு. எங்களுக்கு ஒரு மணித்தேரம் ஒரு 15 நிமிஷம் கடைக்கு பேத்துட்டு வரையலாது, வெப்பாக இருக்குது, சூடாக இருக்குது. ஆனா எங்க புள்ள மட்டும் எப்படி இந்த கடும் வெயில்ல விளையாடுறாரு? தேடிக்கிறோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷத்துல திருட்டுத்தனமாக தண்ணியை குடிச்சவரு சிங்கள பிரதேசங்கள்ல போய்த்து கடைகள்ல இருந்து சின்ன சின்ன உணவுகளை எடுத்து வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட்டு பழகினவரு 12 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் ஆகும் பொழுது நோம்பண்ட போல பெரிய ஒரு மலையை தூக்கி கொண்டு நிற்கிறத போல. இந்த பழக்கத்தை பெற்றோர்கள் கொடுக்கல, இந்த ட்ரைனிங்கை பெற்றோர்கள் கொடுக்கல, பக்குவமாக புள்ளைய நோன்பு பிடிக்க வைக்கல, அந்த நோன்பை பாதுகாக்கல, அந்த நோன்பை கவனிக்கல. அதனால நோன்பு இல்லாத ஒரு பெரிய ஒரு சமூகம் உண்டாகி கொண்டு வரோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, நாங்கள் அவைகளையும் கவனிக்கிறதோட இந்த ரமலான நல்ல முறையில பாக்கியமான முறையில கழிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்களையும் இந்த ரமலானை சரியான முறையில் நோற்று, நீ விரும்பக்கூடிய முறையில் நோற்று பாக்கியமான முறையில் கழிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருவாயாக. இரவு நேரங்கள்ல வணக்கத்துக்குரிய பாக்கியத்தை தந்துரியா அல்லாஹ். குர்ஆன ஓதுறதோட தொழுகையில நின்று குர்ஆனை கேட்கும் பாக்கியத்தையும் தந்துருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனுடன் தொடர்பை
பேணி உன்னுடைய குர்ஆனை நாளை கியாமத்து நாளையில் எங்களுக்காக மன்றாடும் ஷஃபியாக, எங்களுக்காக போராட போகின்ற, எங்களுக்கு சிபாரிசு செய்கின்ற ஷஃபியாக மாத்திக்கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ ரமலான கழிச்சிட்டோம் யா அல்லாஹ். இந்த ரமலான்ல நீ எங்களை சுத்தப்படுத்தியா அல்லாஹ். இந்த ரமலான்ல எங்களுக்கு ஒரு தௌபாவை நசீபாக்கியா அல்லாஹ். இந்த ரமலான்ல எங்களை நீ மாத்திடுவாயாக யா அல்லாஹ். இந்த ரமலானுக்கு பின்னால நாங்க இந்த ரமலானுக்கு முன்னால செஞ்ச எந்த பாவங்களையும் செய்யாமல் சுத்தமாக நல்லவர்களாக வாழ்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.